வணக்கம் நன்னில மக்களே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாளுக்கு பிறகு நம்ம வந்து நன்னிலத்தை நோக்கி வரப்போகிறேன். அதுவும் இன்றைக்கி வரமாட்டேன், இன்னைக்கு நைட்டு கரெக்டாக ஒரு 11-12 மணிக்கு தான் ஊருக்கு வருவேன். என்ன வித்தியாசம் வச்சு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி வால் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஈவெண்ட் ஃபங்க்ஷனில் சாரியாக வளர்றேன் எதிர்பார்த்தியா. வணக்கம் மக்களே. ஆக்சுவலாக எங்கே இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கும்பகோணம், சென்னை டு கும்பகோணம் பைபாஸில் நிற்கிறேன். கும்பகோணம் ஒரு 7 கிலோமீட்டர் தான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6-7 நாளைக்கு பிறகு நம்ம வந்து ஊருக்கு வரோம். நன்னியில் வந்துட்டு இருக்கிறேன். அதுவும் இப்போ வரப்போகிறது கிடையாது, கும்பகோணத்தில் ஒரு ஈவெண்ட் இருக்குது, அதை முடிச்சுட்டு நைட்டு தான் ஊருக்கு வருவேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த 5 நாள் வந்து 6 நாள் எப்படி போணுச்சு அப்படிங்கிறதே தெரியல. ஒவ்வொரு ஈவெண்ட், அதாவது வந்து மேரேஜாக இருக்கட்டும் அல்லது வரவேற்பு விழாவாக இருக்கட்டும், அங்கெல்லாம் போய் நம்ம அந்த எல்இடி செட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய வீடியோ எல்லாம் நம்ம வந்து இதை கொடுக்குறோம்ல, அதில் வந்து ரொம்ப ஈடுபாடாக நம்மளும் ரொம்ப அதிகமாக வேலை பார்த்துட்டு இருந்தோம். என்னுடைய ஸ்டேட்டஸை பார்த்தா அவங்களே தெரிஞ்சிருக்கும். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும் அல்லது ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், யூடியூப் ஸ்டேட்டஸ்லேயும் கூட வச்சுருக்கிறேன், அதை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிறத நினைக்கக்குள்ள கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. வேறு நாள் வெயிலில் பாருங்கள், அது என்னமோ கல்லையாம்ல, அது ஏதோ களை புள்ளி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குல்ல. ஏன் இங்கே நிப்பாட்டி இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளம்ப போகிறேங்க. தூக்கம், சரியான தூக்கம், கண்ணெல்லாம் லைட்டாக சுத்த ஆரம்பிச்சு. இந்த மாதிரி ஹைவேல போக்குள்ளே வந்து உங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னா வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே என்ன பண்ணுறீங்க, ரிலாக்ஸ் இருங்க. இந்த மாதிரி நின்றுக்கிட்டு வீடியோ பார்த்துக்கிட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே இருங்க. ஏன்னா ஹைவேல போக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து ஒரு அமைதியான சூழ்நிலைகள் இருக்கும். ஏன்னா வந்து எப்பயாவது ஒரு வண்டி போகும், அது இந்த கும்பகோணம் டு சென்னை பைபாஸ்னால் ரொம்ப அதிகமாக போகாது, கம்மியாக தான் போகும். அதனால் அதை பார்த்துட்டு ரெஸ்ட் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்புங்க. இப்போ எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கும்பகோணத்தில் ஒரு ஸ்கூல் ஈவெண்ட், அதாவது பார்த்திங்கன்னா வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி எல்லாம் ஒன்று ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம போகிறோம், அதை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த வீடியோவில் எண்டு பண்ணுறேன், அடுத்த வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் பண்ணுங்கள். அதை பற்றி பேசுகிறேன், அதை போய் பார்ப்போம்.